குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக்ஸில் செகண்ட் யூனிட்டில் ஸ்பெசிஃபிக் ரிடக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இந்த சாப்டரில் உள்ள எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, எ யூனிஃபார்ம் ராட் ஆஃப் லென்த் 2a, அதனோட வெயிட் வந்து W, ரெஸ்டிங் ஆன் எ ஃபிக்ஸடு ரெயில் parallel to a smooth vertical wall with one end pressing on the wall and the other end is attached to a weight W. The distance of rail from the wall is B. If the rod is in equilibrium in a vertical plane, show that the angle theta made by the rod with the vertical is given by sin theta equal to இந்த வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ நமக்கு என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ராட் ஆஃப் லென்த் 2a அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதுதான் வந்து இந்த ஏபிங்கிற ராடு, இதனோட லென்த்து வந்து 2a அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. வெயிட் W இஸ் ரெஸ்டிங் ஆன் எ ஃபிக்ஸடு ரெயில் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ அந்த ரெயிலுங்கிறது ஒரு ஹோல் மாதிரி அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் வெயிட் Wவை வந்து நம்ம வச்சுருக்கிறோம் parallel to a smooth vertical wall. இதுதான் வந்து நமக்கு இந்த வால். ஓகேவா, இந்த வாலுக்கு பேரலாக ஒரு ரெயிலில் ஒரு வெயிட்டை நம்ம தொங்க விட்டுருக்கோம். One end pressing on the wall and the other end is attached to the weight W அப்படிங்கிறது. The distance of rail from the wall வந்து B. இதுதான் வந்து ரெயிலுக்கும் பிக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து B அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ராடு வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வந்து இருக்குது அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ வந்து இது கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வேர்ட்டிக்கலாக வந்து ரிசால்வ் பண்ண போகிறோம். ரிசால்விங் வேர்ட்டிக்கலி. ஸோ வேர்ட்டிக்கலாக ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா வேர்ட்டிக்கல் ஃபோர்ஸஸ் வந்து இங்கே என்னெல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, R2ங்கிற இந்த ஃபோர்ஸ், கேபிட்டல் Wங்கிற இந்த ஃபோர்ஸ் அண்ட் ஸ்மால் Wங்கிற இந்த ஃபோர்ஸ், 3 ஃபோர்ஸஸ் தான் வந்து வேர்ட்டிக்கலாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது. இங்கே தீட்டா இருக்கிறதுனால R2 sin theta equal to capital W plus small w அப்படின்ட்டு எழுதிடலாம். ரிசால்விங் vertically. ஸோ இதுக்கப்புறம் மொமெண்ட் அபவுட் A. மொமெண்ட் அபவுட் A இதை வந்து நம்ம எழுதணும். ஸோ மொமெண்ட் அபவுட் A என்னது வரும் அப்படின்னா R2வில் வந்து நமக்கு ஆக்ட் ஆகக்கூடியது வந்து இந்த PA இஸ் ஈக்குவல் டு இந்த AG sin theta இன்ட்டு இதில் ஆக்ட் ஆகக்கூடியது கேபிட்டல் W ப்ளஸ் AB sin theta இன்ட்டு ஸ்மால் W அப்படின்ட்டு எழுதிடலாம். ஓகேவா, இந்த தீட்டாவுக்கும் இந்த தீட்டாவுக்கும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, AB sin theta இன்ட்டு ஸ்மால் W அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரையாங்கிள் ALP, இந்த ட்ரையாங்கிளை வந்து கன்சிடர் பண்ணுங்க. ட்ரையாங்கிள் ALP இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணால் சைன் தீட்டாவை வந்து நம்ம எழுதணும். சைன் தீட்டாங்கிறது என்னது வரும் அப்படின்னா ALPங்கிற ட்ரையாங்கிள் இப்படி இருக்குதா. இதில் பாருங்கள், சைன் தீட்டா இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் பை ஹைபாட்டென்யூஸ். அப்போ LP டிவைடட் பை AP அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ AP ஈக்குவல் டு LP டிவைடட் பை சைன் தீட்டா. கொஸ்டினில் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த LPங்கிற டிஸ்டன்ஸை B அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ B பை சைன் தீட்டா அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ AP ஈக்குவல் டு B பை சைன் தீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா, அப்போ நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோன்னா நம்ம எதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? AP இன்ட்டு R2 ஈக்குவல் டு AG சைன் தீட்டா கேபிட்டல் W ப்ளஸ் AB sin theta ஸ்மால் Wன்னு இருக்குதா. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதுக்கு பதிலாக தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ B பை sin theta R2 is equal to
ஏஜிக்கு பதிலாக ஏ, ஏன்னா ராடோட மொத்த லென்த்து 2a அப்படின்ட்டு தெரியும். ஸோ ஏ சைன் தீட்டா இன்ட்டு கேபிட்டல் டபிள்யூ, ராடோட மொத்த லென்த்து 2a சைன் தீட்டா இன்ட்டு ஸ்மால் டபிள்யூ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா R2க்கு நம்ம வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்ல. அப்போ b பை சைன் தீட்டா R2ஓட வேல்யூ என்னதுன்னா கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ டிவைடட் பை சைன் தீட்டா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஏ சைன் தீட்டாவை காமனாக எடுக்கலாம். அப்போ கேபிட்டல் டபிள்யூ ப்ளஸ் 2w அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா b இன்ட்டு கேபிட்டல் டபிள்யூ ப்ளஸ் ஸ்மால் டபிள்யூ டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா இன்ட்டு கேபிட்டல் டபிள்யூ ப்ளஸ் ஸ்மால் டபிள்யூன்னு எழுதிக்கலாம். அப்போது 2w. ஓகேவா? அப்போ b இன்ட்டு கேபிட்டல் டபிள்யூ ப்ளஸ் ஸ்மால் டபிள்யூ டிவைடட் பை ஏ இன்ட்டு கேபிட்டல் டபிள்யூ ப்ளஸ் 2w ஈக்குவல் டு சைன் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து சைன் க்யூப் தீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ எனக்கு தேவை சைன் தீட்டா தேவைன்னா நான் என்ன செஞ்சிடலாம், இதுக்கு வந்து க்யூப் ரூட் எடுத்துடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் நான் க்யூப் ரூட் எடுத்துட்டேன்னா எனக்கு சைன் தீட்டா ஈக்குவல் டு b இன்ட்டு கேபிட்டல் டபிள்யூ ப்ளஸ் ஸ்மால் டபிள்யூ டிவைடட் பை ஏ இன்ட்டு கேபிட்டல் டபிள்யூ ப்ளஸ் 2w அப்படின்ட்டு கிடைச்சி. ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு தேர்ட் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் எக்ஸாம்பிள், a uniform rod, அதனோட weight w is movable in a vertical plane about a hinge at one end and the other end is fastened weight w by 2. The later end is fastened by a string of length L to a point at a height C vertically over the hinge. Show that the tension of the string is LW divided by C அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இப்போ ஹிஞ்ச் அப்படின்னா என்னதுன்னா, இந்த டோரில் வந்து நம்ம கதவை திறக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பிடியை தான் வந்து நம்ம ஹிஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? இங்கே வந்து யூனிஃபார்ம் ராட் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஏபி இருக்குல்ல, இந்த ஏபியை தான் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ராட் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏபிங்கிறது ராடு, இதனோட லெங்க்த்து 2a. அதை மாதிரி பிபிங்கிறது தான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து பிபி. ஓகேவா? இது வந்து ராடுன்னு எடுத்துக்கிறோம். இந்த பிபியை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். லெட் த ராட் அண்ட் த ஸ்ட்ரிங் மேக்ஸ் ஆங்கிள் theta and alpha with vertical. So இது வந்து theta, இது வந்து alpha. இந்த verticalோட இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், ராட் வந்து தீட்டாங்கிற ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது, ஸ்ட்ரிங் வந்து தீட்டாங்கிற ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, அப்போ இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, w/2 அப்படிங்கிற இந்த ஃபோர்ஸ், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து நமக்கு w/2. இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் T அப்படிங்கிற டென்ஷன் வந்து இதில் ஆக்ட் ஆகுது. ரியாக்ஷன் R அட் த பாயிண்ட் A, ஸோ இது வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? சரி, ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு W அப்படிங்கிற இந்த டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுத முடியும்? ஸோ இதில் டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் ஏ சைன் தீட்டா இன்ட்டு W அப்படின்ட்டு எழுதிக்கலாம். மைனஸ் 2a சைன் தீட்டா இன்ட்டு w/2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது ரெண்டுமே டைரக்ஷனை பொறுத்து. அதுக்கப்புறம் ப்ளஸ் t இன்ட்டு ஏஎல் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து அப்வேர்டு, இது ரெண்டுமே வந்து டவுன்வேர்டு, அதனால் இதுக்கு மைனஸு, அதுக்கு ப்ளஸ். ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு
எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இதை ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? T into AL is equal to 2A sin theta into W by 2 plus A sin theta into small w அப்படின்ட்டு கிடைக்குமா? அப்போ இதில் A sin theta இதை வந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா இருங்க, நமக்கு என்ன ஃபஸ்ட்டு சொல்லலாம் அப்படின்னா இந்த டூவும் கேன்சல் ஆகிடும். அப்போ A sin theta W A sin theta W அப்படிங்கிற போது இது 2A sin theta W. அப்போ எனக்கு T தேவை அப்படின்னா 2A sin theta W divided by AL அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் நம்ம என்ன ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா APL இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணலாம். இந்த இடத்துல எனக்கு ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் இருக்குது. அப்போ சைன் ஆல்ஃபா பார்க்கணும். சைன் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் பை ஹைபாட்டென்யூஸ். அப்போ AL டிவைடட் பை APன்னு கிடைக்கும். ஏபியோட லென்த்து தான் வந்து நம்ம C அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். அப்போ AL ஈக்குவல் டு C sin ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஆல்சோ நம்ம இந்த ட்ரையாங்கிள் ABPக்கு வந்து சைன் ரூல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். சைன் ரூல்னால் என்னதுன்னா A by sin A equal to B by sin B equal to C by sin C, வேறு ABCங்கிறது வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போ எல்லுங்கிற இந்த ஆங்கிளை நான் கன்சிடர் பண்ணேன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் எனக்கு இருக்கக்கூடியது வந்து இந்த இடம். ஸோ இந்த மொத்த ஆங்கிள் வந்து நமக்கு 180 அப்படின்ட்டு தெரியும். அப்போ எனக்கு இந்த ஆங்கிள் மட்டும் தேவை அப்படின்னா இது வந்து 180 மைனஸ் தீட்டா. அப்போ எல்லுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு இருக்கக்கூடியது வந்து 180 மைனஸ் தீட்டா. சிமிலர்லி இந்த மொத்த லெங்க்த்து தான் வந்து எனக்கு 2A. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது ஆல்ஃபாங்கிற ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கும். சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் சைன் தீட்டா. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா 2A சைன் தீட்டா ஈக்குவல் டு L சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். சரி, இப்போ நமக்கு டீயோட வேல்யூ எனது கிடச்சிது அப்படின்னா 2A sin theta W divided by AL அப்படின்ட்டு கிடச்சிது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2A sin thetaக்கு பதிலாக L sin ஆல்ஃபாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். W டிவைடட் பை ஏக்கு பதிலாக C sin ஆல்ஃபாங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ சைன் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுச்சுன்னா LW டிவைடட் பை C அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் ப்ரூவ் பண்ணணும். டென்ஷனோட வேல்யூ வந்து LW பை C அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா 2 equal uniform rod of weight capital W and length A are freely joined at one extremity and rest symmetrically in a vertical plane in contact with a smooth horizontal cylinder of radius B, the axis of the cylinder being at right angle to the plane of the rod. Their other extremities are connected by an inextensible string of length 2C. Show that the tension in the string is இந்த வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். அதாவது நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 ஈக்குவல் யூனிஃபார்ம் ராட் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. இந்த ஏபியும் ஏசியும் தான் வந்து ஈக்குவல் யூனிஃபார்ம் ராட் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது டச் சிலிண்டர் அட் P அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். சிலிண்டர்னா அப்போ என்னது அப்படின்ட்டு பார்த்தோன்னா இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து நமக்கு சிலிண்டர். இந்த சிலிண்டரை இந்த ராடு Pங்கிற பாயிண்டில் வந்து டச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். let O be the center of the cylinder
ஜிங்கிறது வந்து மிட் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஜிஎன்னுங்கிறது வந்து பெர்பெண்டிகுலர். இதுதான் வந்து ஜி, இதுதான் வந்து என். இது எல்லாமே வந்து நமக்கு பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ராடுமே வந்து ஏங்கிற பாயிண்டில் தான் வந்து நமக்கு மீட் பண்ணுது. ஸோ அப்போ இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னா R1ங்கிற ரியாக்ஷன் அட் த பாயிண்ட் ஏ, அதுக்கப்புறம் R2ங்கிற ரியாக்ஷன் அட் த பாயிண்ட் பி, Wங்கிற வெயிட் அட் த பாயிண்ட் W, அண்ட் Tங்கிற டென்ஷன் அட் த பாயிண்ட் பி. இந்த 4 ஃபோர்ஸஸ் தான் வந்து நமக்கு இங்கே ஆக்ட் ஆகக்கூடியது. அண்ட் லெட் ஆல்ஃபா பி த ஆங்கிள் பிஏசி. பிஏசிங்கிற இந்த ஆங்கிளை வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இந்த R2க்கு Wக்கு Tக்கு வந்து பெர்பெண்டிகுலர் வந்து எழுதணும். ஓகேவா? பெர்பெண்டிகுலர் ஆஃப் R2 W T ஃப்ரம் த பாயிண்ட் ஏ என்னதுன்னு பார்த்தோன்னா R2க்கு பெர்பெண்டிகுலராக என்னது இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த டயக்ராமில் பார்த்தா தான் தெரியும். அப்போ நம்ம R2க்கு பெர்பெண்டிகுலராக இந்த PA இருக்குது. R2க்கு பெர்பெண்டிகுலராக PA இருக்குது. அதை மாதிரி W பார்த்தோம் அப்படின்னா இந்த Wக்கு பெர்பெண்டிகுலராக நமக்கு இருக்கக்கூடியது வந்து GNங்கிறது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதுக்கப்புறம் T பார்க்கணும். T இங்கே இருக்குதா? ஸோ Tக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடியது வந்து CA. இதெல்லாமே வந்து நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? சரி. ஸோ அப்போ இந்த டயக்ராம்லேருந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு காட் ஆல்ஃபாவை எழுதுவோம். எந்த ட்ரையாங்கிள் அப்படின்னா ட்ரையாங்கிள் PAO அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காட் ஆல்ஃபா எழுதணும். காட் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. ஸோ நமக்கு ஆப்போசிட் சைடு தான் வந்து என்னதுன்னு தெரியும் அப்படின்னா adjacent side வந்து AP divided by opposite side வந்து OP. அப்போது AP equal to OP cot alpha அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். இது வந்து ஒரு ரிலேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் AGN இதை வந்து கன்சிடர் பண்ணணும். AGNங்கிற இந்த ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து சைன் ஆல்ஃபாவை எழுதணும். சைன் ஆல்ஃபாங்கிறது வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ ஆப்போசிட் வந்து GN, ஹைப்போடென்யூஸ் வந்து AG. அதனால GN ஈக்குவல் டு AG சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ABC இதை வந்து கன்சிடர் பண்ணணும். இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம காஸ் ஆல்ஃபாவை எழுதணும். காஸ் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ AC டிவைடட் பை AB கிடைக்கும். அப்போ AC ஈக்குவல் டு AB காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு AP ஈக்குவல் டு OP காட் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடச்சிது. ஓபியோட டிஸ்டன்ஸ் தான் வந்து இதுதான் நமக்கு என்னென்னு தெரியும்னா வந்து B அப்படின்ட்டு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு B காட் ஆல்ஃபான்னு எழுதிடலாம். ஏன்னா ரேடியஸ் வந்து B அப்படின்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா GNோட வேல்யூ. ஸோ GNோட வேல்யூ இஸ் நத்திங் பட் AG சைன் ஆல்ஃபா. AG இஸ் நத்திங் பட் half of AB. half of ABங்கிறதுனால A/2 sin alpha அப்படின்ட்டு கிடச்சிரும். அண்ட் AC இஸ் நத்திங் பட் AB cos alpha. AB இஸ் நத்திங் பட் A. அதனால A sin alpha, A cos alpha அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாம் எழுதியாச்சு அப்படின்னா இப்போ டேக்கிங் மொமெண்ட். டேக்கிங் மொமெண்ட் about capital A.
ஏவை பொறுத்து நம்ம மொமெண்ட் எழுதணும். ஸோ மொமெண்ட் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும்? R2ங்கிற ரியாக்ஷன் வந்து இப்படி அப்வர்டு ரியாக்ஷனா, அதனால் மைனஸ் பி காட் ஆல்ஃபா இன்ட்டு R2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் A/2 இன்ட்டு A sin ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். இது வந்து டபிள்யூக்கு, ஏன்னா இது வந்து டவுன்வேர்டுங்கிறதுனால ப்ளஸ்ஸு, டீங்கிறது ரைட் சைட்னால இதுவும் வந்து ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு A cos ஆல்ஃபா இன்ட்டு T ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம டீயை தான் வந்து கண்டுபிடிக்கணும். டீ கண்டுபிடிக்கணும்னா காஸ் ஆல்ஃபாவை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வந்து டிவைட் பண்ணிடலாம். ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா T இஸ் ஈக்குவல் டு B cos ஆல்ஃபா இன்ட்டு R2 மைனஸ் A/2 sin ஆல்ஃபா A/2 into A sin alpha into W divided by A cos alpha அப்படின்ட்டு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இது வந்து காசு இல்லை, காட். தனித்தனியாக டிவைட் பண்ணணும். B/A cot alpha divided by cos alpha into R2 minus A/2A divided by A sin alpha by cos alpha into W அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்தது tan. இந்த A கேன்சல் ஆயிரும். cot by cos is nothing but cosecant அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ நமக்கு டீயோட வேல்யூ வந்து என்னது கிடைக்கும் அப்படின்னா B/A cosecant alpha into R2 minus 1/2 tan alpha into W அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா நம்ம இப்போது ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணுவோம். ஹரிசாண்டலாக நமக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து இல்லை, டியூ டு சிமெட்ரி த ரியாக்ஷன் ஆன் த ராட் அட் ஏ இஸ் ஹரிசாண்டல், ரிசால்விங் ஃபோர்ஸஸ் வேர்ட்டிக்கலி. வேர்ட்டிக்கலாக நம்ம ரிசால்வ் பண்ணோன்னா நமக்கு இந்த R2 ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து W அப்படிங்கிறது வந்து ஒன்று கிடைக்கும். அப்போ R2 sin ஆல்ஃபா ஈக்குவல் டு W அப்படின்னு கிடைக்கும். எப்போனா வேர்ட்டிக்கலாக ரிசால்வ் பண்ணால். அப்போ இதுலேருந்து R2ஓட ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும் W டிவைடட் பை sin ஆல்ஃபா அப்படின்ட்டு. அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு டீயோட வேல்யூ என்னது கிடைக்கும் அப்படின்னா B/A cosecant ஆல்ஃபாங்கிறது நத்திங் பட் 1/sin ஆல்ஃபா into R2 is nothing but W by sin alpha அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். மைனஸ் 1/2 into tan alpha into W அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். ஓகேவா? இப்போ tan ஆல்ஃபாவை நம்ம கண்டுபிடிப்போம். tan ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு டயக்ராம்லேருந்து இந்த பார்ட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆங்கிள் C, இந்த ஹைப்போடென்யூஸ் A அப்படின்னா பித்தாகோரஸ் தியரம் படி இது வந்து √A² - C² கிடைக்கும். நமக்கு வந்து tan ஆல்ஃபாவை வந்து எழுதணும். இதை ABCன்னு எடுத்தோன்னா tan ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது வந்து BC, அட்ஜசன்ட் சைடுங்கிறது வந்து AC. BC இஸ் நத்திங் பட் C அண்டு அட்ஜசன்ட் சைடு வந்து AC கிடையாது, AB அப்படி தானே. ஸோ ABங்கிறது வந்து √A² - C² அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ tan ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து C/√A² - C² அப்படின்ட்டு கிடைக்குது. இப்போ நமக்கு டீயோட வேல்யூ என்ன எழுதி வச்சுருந்தோம்னா B/A 1/sin ஆல்ஃபா W/sin ஆல்ஃபா minus 1/2
tan alpha இன்ட்டு W அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். அப்போ இது வந்து B/A இன்ட்டு கொசிகண்ட் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு W minus 1/2 tan alpha into W அப்படின்ட்டு எழுதிடலாம். இதே டயக்ராம்லேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா கொசிகண்ட்டுக்கு கண்டுபிடிக்கலாம். கொசிகண்ட் இஸ் நத்திங் பட் ஹைப்போட்டென்யூஸ் பை ஆப்போசிட். ஹைப்போட்டென்யூஸுங்கிறது இங்கே A, ஆப்போசிட்டுங்கிறது வந்து C. இதுக்கு ஸ்கொயருங்கிறதுனால ஸ்கொயரை போட்டுருவோம். இன்ட்டு W மைனஸ் 1/2 இன்ட்டு இது வந்து C/√A ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர்னு கிடச்சிது இன்ட்டு W அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இதை கேன்சல் பண்ணணும். ஒரு A வந்து கேன்சல் ஆகும். ஸோ அது மட்டும்தான் கேன்சல் ஆகும். அப்போ AB/C ஸ்கொயர் மைனஸ் 1/2 இன்ட்டு C ஸ்கொயர் பை A ஸ்கொயர். அப்போ நமக்கு Tயோட வேல்யூ வந்து என்னது கிடைக்கும் அப்படின்னா AB டிவைடட் பை C ஸ்கொயர் மைனஸ் 1/2 இன்ட்டு C/√A ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர் இன்ட்டு W அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இதை தான் வந்து நம்ம டென்ஷனோட வேல்யூவாக நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் நம்பர் 5. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம 3 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். 3, 4, 5. ஓகேவா? இந்த 3 ப்ராப்ளமை இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள்.